Question number 1. பிரதியிடல் முறையில் தீர்க்க. Solve using the method of substitution method. Substitution methodல நம்ம solution find பண்ணணும். So first subdivision question read பண்ற 2x minus 3y equal to 7, 5x plus y equal to 9. So ரெண்டு equation கொடுத்திருக்காங்க. So இது equation 1, எனக்கு equation 2 எடுத்துக்கிறேன். So second equationல 5x plus y equal to 9 அந்த எடுத்துக்கிறேன். ஸோ இதில் ஒய்யை நான் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த வேல்யூ இந்த பக்கம் கொண்டு போனால் 9 minus 5xன்னு கிடைக்குமா? ஸோ அதை தான் வச்சுக்கிறேன். இந்த வேல்யூவை நான் வந்து ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? சப்ஸ்டியூட் y equal to 9, ஒய்யோட வேல்யூ என்ன? 9 minus 5x. அப்ளை இன் ஈக்குவேஷன் 1. ஸோ ஈக்குவேஷன் 1 என்ன? 2x minus 3y equal to 7. 2x minus 3, ஒய்யோட வேல்யூ என்ன? 9 minus 5x equal to 7. இப்போ 3 into 9 27, 3 into 5 15 x. So 2x. So 2x minus 27 plus 15x equal to 7 வருமா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 2x இதே ஆட் பண்ணுறேன் ப்ளஸ் 15x ஈக்குவல் டு 7. இந்த மைனஸ் 27 இந்த போச்சுன்னா ப்ளஸ் 27 ஆகும். ஸோ மைனஸ் 17x ஈக்குவல் டு 34. ஸோ x ஈக்குவல் டு 34 டிவைடட் பை 17. ஸோ இதே கேன்சல் பண்ண எவ்வளோ டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ் வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன? 2. எக்ஸோட வேல்யூ 2ங்கிறத நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு கிடைக்குமா? அதுதான் x equal to 2 in substitute x equal to 2 in y equal to 9 minus 5x. இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? y equal to 9 minus 5x. x வேல்யூவில் நான் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு 5 into 2 10. ஸோ 9 minus 10னா minus 1. ஸோ y equal to minus 1. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். ஸோ x வேல்யூ y வேல்யூ எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ கரெக்டு தானா அப்படிங்கிறத எப்படி கிராஸ் வெரிஃபை பண்ணுவோன்னா, ஏதோ ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு நமக்கு கிடச்சிருக்க வேல்யூ நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போது எனக்கு இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணால் 2 into 4 ப்ளஸ் 3 into 1 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் 3 4 + 3 7 7 7 ஈக்குவலாக. ஸோ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிற வேல்யூ கரெக்டு. ஸோ என்னோடய ஃபைனல் ஆன்சர் என்ன? x equal to 2, y equal to -1ங்கிறது என்னோடய ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? Next, second question, 1.5x plus 0.1y equal to 6.2, 3x minus 0.4y equal to 11.2 இருக்கு. இது என்னோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது என்னோட செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இங்கே பாயிண்டில் இருக்குது. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது? ஒரு வேல்யூ தான் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ண இது எனக்கு ஹோல் நம்பராக கிடச்சிருமா? ஸோ அதுக்காக நான் 10ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஈக்குவேஷன் 1 10ஆலையும் ஈக்குவேஷன் 2 10ஆலையும் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணும்போது 15x ப்ளஸ் 1y ஈக்குவல் டு 62ன்னு கிடைக்கும். இங்கே 30x மைனஸ் 4y ஈக்குவல் டு 112 அப்படின்னு கிடைக்குது. இது என்ன? தேர்ட் ஈக்குவேஷன் ஃபோர்த் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். இன்னும் இதுக்கப்புறம்ல தேர்டு ஃபோர்த்து தான் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 1 2 நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ டேக் ஈக்குவேஷன் 3 அதில் எடுத்துட்டு நம்ம ஒய்யோட வேல்யூ எப்படி கண்டுபிடிச்சா? y equal to 62 minus 15xன்னு வருமா? இது இந்த வேல்யூ இந்த பக்கம் போயிடுச்சுன்னா ஸோ ஒய்யோட வேல்யூ எனக்கு கிடச்சி. இந்த வேல்யூவை ஈக்குவேஷன் 4ல் வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்? 30x minus 4y equal to 112ங்கிறதா ஈக்குவேஷன் 4. ஸோ அதில் வந்து ஒய்க்கு பதிலாக நான் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 62 minus 15xன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 248 ப்ளஸ் 15 into 4 60x equal to 112. ஸோ 30x ப்ளஸ் 60x ரெண்டே இது பண்ணால் 60x. ஸோ மைனஸ் இருக்குது இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 112 ப்ளஸ் 248ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு 19x அதை ரெண்டே ஆட் பண்ணால் 360 கிடைக்கும். ஸோ x ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷன் இருக்குது இந்த பிரச்சனை டிவிஷனாக மாறும். 360 டிவைடட் பை 90. இதே 0 0 கேன்சல் ஆயிரு. 9 வந்து எவ்வளோ டைம்ஸ் வரும்? 4 டைம்ஸ்னால் 36. ஸோ x equal to 4 தான் இதோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு x equal to 4ங்கிறத நான் வந்து y வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்? y equal to 62 minus 15x. ஸோ y xக்கு பதிலாக 4 அப்ளை பண்ணுறேன். 15 into 4 வருமா? ஸோ 15 into 4 60. 62 minus 62. ஸோ y equal to 2. ஸோ x equal to 4, y equal to 2ங்கிறத என்னோட ஆன்சர். இதை நான் எப்படி கிராஸ் வெரிஃபை பண்ணியிருக்கேன்? ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு அதில் வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு ரெண்டு ஈக்குவலாக வருது. ஸோ நான் கண்டுபிடிச்சிருக்கேன் என்னோட ஆன்சர் வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லி நானே வெரிஃபை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் தேர்டு கொஸ்டின். இது லிட்டில் பிட் ட்ரிக்கியாக இருக்கும், ஆனால் ஈஸி தான்.
10x plus 10% of x plus 20% of y equal to 24. நெக்ஸ்ட்டு வந்து நார்மலாக கொடுத்துட்டாங்க 3x minus y equal to 20ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 10% of x அப்படின்னா என்ன, பர்சன்டேஜ்னு வந்துட்டாலே அது 100 ஹோலாக இருக்கும்போது 100 தான். ஸோ 100க்கு 10%ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ 10 டிவைடட் பை 100 எக்ஸ் இதனோட எக்ஸ். ஸோ அதே மாதிரி இங்கே பர்சன்டேஜாக 20 டிவைடட் பை 100 y ஈக்குவல் டு 24. ஸோ இதெல்லாம் எல்சிஎம் எடுத்தோம்னா 100, இங்கே வந்து 10x ப்ளஸ் 20y ஈக்குவல் டு 24ன்னு கிடைக்கும். ஸோ 10x ப்ளஸ் 25 இங்கே டிவிஷனில் இருக்கிறது போச்சுன்னா மல்டிபிகேஷனாக மாறும். ஸோ 10x ப்ளஸ் 20y ஈக்குவல் டு இது ரெண்டே மல்டிப்ளை பண்ண என்னது 2400 வரும். இது என்னோட ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு டேரெக்டாகவே இது கொடுத்துட்டாங்க, இது என்னோட ஈக்குவேஷன் 2ன்னு நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ டேரெக்டாக அவங்க கொடுத்ததை நான் என்னோட ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துட்டேன். ஸோ 3x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 2, அதிலிருந்து நான் y வேல்யூவையும் கண்டுபிடிக்கலாமா. அப்போ 3x இதில் இருக்க இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 20 ஈக்குவல் டு மைனஸ் ஒய் இந்த பக்கம் வச்சுன்னா ப்ளஸ் ஒய் ஆர். ஸோ ப்ளஸ் ஒய். ஸோ என்னோட y வேல்யூ என்ன 3x மைனஸ் 20. இதை நான் எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஈக்குவேஷன் 1 என்ன 10x ப்ளஸ் 20 y ஈக்குவல் டு 2400. அதில் ஒய்க்கு பதிலாக இந்த வேல்யூவை நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். சப்ஸ்டியூட் பண்ணால் 10x ப்ளஸ்ஸு 20 இன்ட்டு 3x 60x இதுனா 400 ஈக்குவல் டு 2400. இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணால் 70x ஈக்குவல் டு 2400 மைனஸ் இந்த போச்சுன்னா ப்ளஸ்ஸு 400. இது ரெண்டு ஆட் பண்ணால் 2800. 70x ஈக்குவல் டு 2800. x ஈக்குவல் டு 2800 டிவைடட் பை 70. இது கேன்சல் ஆயிடுச்சு. கேன்சல் ஆயிடுச்சுன்னா இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 40 கிடைக்குமா. ஸோ x ஈக்குவல் டு 40ங்கிறது தான் நமக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் x ஈக்குவல் டு 40ன்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இதில் சப்ஸ்டியூட் பண்ணி எனக்கு y வேல்யூ கிடச்சிருமா. நெக்ஸ்ட் அதை தான் பண்ண போகிறேன். ஸோ சப்ஸ்டியூட் x ஈக்குவல் டு y இன் y ஈக்குவல் டு 3x மைனஸ் 20. ஸோ y ஈக்குவல் டு 3 இன்ட்டு 40 மைனஸ் 20. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண எனக்கு கிடைக்கும் 120 கிடைக்கும். ஸோ மைனஸ் 20. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 100. ஸோ y வேல்யூ என்ன 100. ஸோ இது தான் என்னோட ஆன்சர். ஸோ x ஈக்குவல் டு 40 y ஈக்குவல் டு 100. இது கரெக்டாக நம்ம செக் பண்ணிடலாமா. ஸோ ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். நான் 3x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 20ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸில் 40யும் ஒயில் 100 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இது ரெண்டு மைனஸ் பண்ணால் 20. ஸோ 20 ஈக்குவலாக இருக்கா. ஸோ இதனோட ஆன்சர் வந்து கரெக்டுன்னு நான் க்ராஸ் வெரிஃபை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். root 2x minus root 3y equal to 1. Next is root 3x minus root 8y equal to 0 ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னோட ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ ரூட் 2x minus root 3y equal to 1. அப்போ root 2x இந்த y இந்த பக்கம் போயிடுச்சுன்னா இந்த 1 இந்த பக்கம் வச்சுன்னா மைனஸ் 1 ஆகுமா. மைனஸ் 1 இந்த மைனஸ் இந்த பக்கம் வச்சுன்னா ப்ளஸ் ரூட் 3y ஆகுமா. அதுதான். அப்போ நான் y இந்த பக்கம் வச்சுட்டு மல்டிபிகேஷனுக்கு இந்த பக்கம் டிவிஷனாக மாறும். ரூட் 2x மைனஸ் 1 டிவைடட் பை ரூட் 3 அப்படின்னு இருக்கா. அப்போது என்ன கிடைக்கும், y ஈக்குவல் டு ரூட் 2x மைனஸ் 1 டிவைடட் பை ரூட் 3ங்கிறத நான் ஈக்குவேஷன் 2ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஈக்குவேஷன் 2ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் yக்கு பதிலாக. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி என்ன வருதுன்னு பார்க்கலாமா. அது செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிட்டேன். செகண்ட் ஸ்டெப்பில் அதில் ஒய்க்கு பதிலாக இந்த வேல்யூவை நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஈக்குவல் டு 0. ஸோ என்ன கிடைக்கும், இந்த ரூட் 8 நான் உள்ளே கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். 8 இன்ட்டு 2 16 எக்ஸு 8 இன்ட்டு ரூட் 8 இன்ட்டு 1 ரூட் 8 டிவைடட் பை ரூட் 3 ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே வந்து 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ எல்சிஎம் எடுத்தோன்னே பேஸை ஈக்குவல் பண்ணுறக்கு எல்சிஎம் எடுக்கிறேன். அப்போ ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 3ன்னு மாறிடும். ரூட் 3 ஸ்கொயர்டா, அப்போ ஸ்கொயர்டு ரூட்டு கேன்சல் ஆயிரும். 3 எனக்கு கிடைக்கும். ஸோ 3x மைனஸ் 4x. இதை 16 வந்து 4ன்னு நான் எழுதலாமா, 4 ஸ்கொயர்டுன்னு எழுதலாமா. அப்போ ஸ்கொயர்டு ரூட்டு கேன்சல் ஆயிரும். அப்போ 4x ப்ளஸ் ரூட் 8 டிவைடட் பை ரூட் 3 ஈக்குவல் டு 0. ஸோ 3x மைனஸ் 4x ப்ளஸ் ரூட் 8 இந்த பக்கம் டிவிஷனில் இருக்க இந்த போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகும். இப்போ 0 இன்ட்டு ரூட் 3 0. 0 கூட எது மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். ஸோ மைனஸ் 1x ப்ளஸ் ரூட் 8 இதே மைனஸ் பண்ணால் மைனஸ் 1x ப்ளஸ் ரூட் 8 ஈக்குவல் டு 0. ஸோ மைனஸும் கேன்சல் ஆயிடுச்சு. இந்த ப்ளஸ் ரூட் 8 இந்த கொஷன் மைனஸ் ரூட் 8 மைனஸ் கேன்சல் ஆச்சு. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன ரூட் 8. எக்ஸோட வேல்யூ ரூட் 8ங்கிறத நான் எதில் அப்ளை பண்ண போகிறேன், இதில் அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ண எனக்கு ஒய்யோட வேல்யூ கிடச்சிருமா.
நெக்ஸ்ட்டு அதுதான் பண்ண போகிறோம். ஸோ √18 y equal to √2x minus 1 divided by √3. So y equal to √2 into √8 minus 1 divided by √3. So 8 into 2 16 √16 minus 1 divided by √3. So 16 4 squared. So இப்போ ஸ்கொயர்டுக்கு ரூட்க்கு கேன்சல் ஆயிடும். ஸோ 4 minus 1 divided by √3 equal to 3 divided by √3. ஸோ 3 divided by √3னா எனக்கு டிவிஷனில் இருக்கிறத கேன்சல் பண்ணணுமில்ல. ஸோ மேலே கீழே நான் √3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். √3 இன்ட்டு √3 இது பண்ணேன்னா இது கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன கிடைக்கும்? எனக்கு √3 தான் கிடைக்கும். ஸோ y ஈக்குவல் டு √3ங்கிறத இதோட ஆன்சர். ஸோ x ஈக்குவல் டு √8, y ஈக்குவல் டு √3. இதை நான் கிராஸ் வெரிஃபை பண்ணுறேன். ஏதோ ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதில் வந்து வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 8 into 2 16, இங்கே 9 கிடைக்குது. இப்போ ஸ்கொயர் பண்ணால் 4 - 3 1. ஸோ 1 எனக்கு கிடச்சிச்சு. ஸோ நான் கண்டுபிடிச்ச என்னோடய ஆன்சர் வந்து கரெக்டு. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா?